முடக்கத்தான் கீரை தோசை ஊற்ற போகிறேன். அடை மாவு வெறும் பச்சரிசி தான் ஊற வச்சுருக்கேன். 2 காப்படி வச்சுருக்கேன். முடக்கத்தான் கீரையை எடுத்து அலசி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா 2 பூண்டு இதை போட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு மாவு காமிக்கிறேன். முடக்கத்தான் கீரை மழை மழைன்னு அரைச்சாச்சு. இதில் உப்பு போட்டு கரைச்சி வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு மாவை நல்லா கரைச்சிக்க வேண்டியதுதான். கரைச்சிக்கின்னு நம்ம முடக்கத்தான் கீரையோட தோசை மாவு ரெடி. பாருங்கள், முடக்கத்தான் தோசை ஊற்ற போகிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடக்கத்தான் தோசை ரெடி. முடக்கத்தான் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னியோட நம்ம காம்பினேஷன் போட்டு சாப்பிட்ணும். இது பாருங்கள், முடக்கத்தான் இது கூட தேங்காய் சட்னி காம்பினேஷன்.